தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 26/7/2023 புதன்கிழமை. சுவாதி நட்சத்திரம் இரவு 9:34 வரை, பிறகு விசாகம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து குரு சந்திர யோகம் அப்படிங்கிறத பற்றி. எத்தனையோ யோகம், ஆயிரக்கணக்கான யோகம் ஜோதிடத்தில் இருக்கு. ஜோதிடம் என்பது ஒரு பெரிய கடல். அதிலே முத்து குளிப்பது என்பது அரிது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஒரு யோகம் குரு சந்திர யோகம். குரு பேச்சு புத்தகங்கள்ல எல்லாம் நான் அடிக்கடி தினத்தந்தியில் எழுதுறது வழக்கம். இந்த யோகம் ஒரு சிலருக்கு உண்டு. அந்த யோகம் எப்படி இருந்தால் செய்யும் அப்படிங்கிறத பார்க்கணும். குருவோட சந்திரன் கூடி இருக்கணும், அல்லது குருவை சந்திரன் பார்க்கணும். இன்றைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேசராசியில் குரு இருக்கு, சந்திரன் துலாம் ராசியில் இருக்கு, குருவும் சந்திரனும் பார்க்குது. இப்படி குருச்சந்திர யோகம் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன செய்யுங்கிறதுக்கு ஒரு அழகான பாடல் உண்டு. கூறுகின்றேன் நல்லதொரு யோகம் உண்டு, குருவோடு சந்திரன் தான் கூடி நின்றால் சீர் மிகுந்த வாழ்வுண்டு, தெய்வம் காக்கும் செம்பொன்னும் மனை யோகம் பொருளும் சேரும். 6-8-12 மறைந்திருந்தால் 6-8-12 6-8-12 மறைந்திருந்தால் அதற்குரிய யோக பலன் கிட்டாதென்று கூறப்பா ஞானியரின் கூற்று என்று குருவோடு மதிசேரும் விதியில் ஒன்று அப்படின்னு ஒரு பாடல். அதாவது பார்த்த மாத்திரத்திலே குருவும் சந்திரனும் ஒன்று கூடி இருக்கு. அதனால உங்களுக்கு குருச்சந்திர யோகம்னு சொல்லக்கூடாதான். 6-8-12 அது மறைந்திருந்துச்சு அப்படின்னா அது பலன் கொடுக்காது, அந்த யோகத்தை செய்யாது. ஆனால் சிறப்பாக இருந்திருக்குமே. ஆனால் குருவோடு சந்திரன் சேர்ந்திருந்தால், குருவோடு மதி சேர்ந்தால் சீர்மிகுந்த வாழ்வுண்டு, தெய்வம் காக்குங்கிறாங்க. அவங்க குலதெய்வம் இருக்கே, அது அவர்களை அடிப்படையாக காத்துக்கொண்டே இருக்குமா. தெய்வ பலம்ங்கிறது ரொம்ப அதிகமாக அவர்கள் இருக்கும். செம்பொன்னும் மனை யோகம் பொருளும் சேரும். பொன் பொருள் சேர்க்கை, மனை யோகம், வாகன யோகம் எல்லாமே இருக்கும். இது ஞானியரின் கூற்று, குருவோடு மதி சேர்ந்தால் இந்த விதி என்று சொல்லி குருச்சந்திர யோகத்தை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ யோகங்கள் உண்டு. அந்த யோகங்களின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தையே ஒரு குடைக்கு கொண்டு வர கருதிய சர்வாதிகாரி ஹிட்லருடைய ஜாதகத்தை பார்த்தால் அதிலே குருச்சந்திர யோகம் இருக்கின்றது. அது மட்டும் அல்ல, இன்றைக்கு ராமபிரானுடைய ஜாதகத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் கடக லக்னம், லக்னத்திலேயே குருவும் சந்திரனும் இருக்கின்றார்கள். சரி, காமகோடி பீடாதிபதி அவர்களுடைய பெரியவாளுடைய ஜாதகத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் அனுச நட்சத்திரம், விருச்சிக ராசி. அவர்களுக்கு குருச்சந்திர யோகம் இருக்கிறது. 7லே குரு இருந்து சந்திரனை பார்க்கின்றார். இப்படி குருச்சந்திர யோகத்தின் ஆதிக்கத்தில் இருந்தால் தெய்வாம்சமாக அவர்கள் விளங்குவார்கள். பதவி வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கும். தனித்து இயங்கக்கூடிய ஒரு ஆற்றல்கள் உண்டு. அது மட்டும் இல்ல, மனிதனும் தெய்வமாகலாம் என்பதற்கு ஏற்ப வாழ்க்கையிலே பல சாதனைகள் நிகழ்த்துவர்களாகவும் இருப்பார்கள். உங்கள் ஜாதகத்தை புரட்டி பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் கூடி இருக்கிறதா, அது மறைவிடத்தில் இருக்கிறதா, நல்ல இடத்தில் இருக்கிறதா, அதன் தசாபுத்தி நடக்கிறதா என்பதை பாருங்கள். நடந்தால் உங்களுக்கு அந்த யோகம் செயல்படும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு பொருளாதார நிலை உயர்கின்ற நாள். இன்று புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு அருகிலிருந்து ஆதாயம் தருந்தவர்களை கொடுக்கப் போகின்றார்கள். ராசியிலேயே குரு பகவான் இருக்கின்றார். 12க்கு அதிபதி குரு இருப்பதனாலே பயணங்கள் அதிகரிக்கும். பழைய வாகனங்கள் பழுதாகி செலவு வைக்கிறது என்று புதிய வாகனங்கள் வாங்குவதில் அக்கறை செலுத்துவீர்கள். அருகில் இருப்பவர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசியை சனி பார்க்கின்றார். வக்கிரத்தினையாக பார்ப்பதனாலே ஒரு சில தொல்லைகள் வருமே என்றாலும் கூட அப்போதைக்கு போது மருத்துவ செலவுகளும் உண்டு, கவனம் தேவை. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு தொழில் வளம் சிறப்பாக இருக்கின்ற நாள். தொல்லை தந்த எதிரிகள் எல்லாம் விலகிச் செல்வார்கள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வாகன யோகம் முதல் இடம் வாங்குவது வரை உங்களுக்கு நீங்கள் செய்யும் முயற்சிகளில் இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி கிட்டலாம். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கூட உங்களுக்கு உண்டு. நீங்கள் தேர்ந்தெடுக்கும் துறை எதுவாக இருந்தாலும் அதில் இன்றைக்கு வெற்றி நிச்சயம். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சேமிப்பு உயர்ந்து செல்வாக்கு அதிகரிக்கும் நாள். செயல்பாடுகளிலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகின்றது. தொழிலில் கூட வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். 9லே சனி இருக்கின்றார். 9ஆம் இடத்தில் இருக்கும் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் பெற்றோர் வழியில் சில பிரச்சனைகள் வரலாம். அதிலும் கூட குறிப்பாக பாகப்பிரிவினர்கள் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் இன்று சாதகமாக அமையாது. அண்ணன் தம்பிகளுக்குள் அரசல் புசல்கள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனம் தேவை. பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கும் நாள். தங்குதடைகள் தானாக அகலும். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர். வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கலாம். இந்த நாள் இனிய நாள்.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. செவ்வாய் சனி பார்வை. எனவே எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கலாம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது. அருகில் இருக்கும் அனுபவஸ்தர்கள் அல்லது ஆன்மீக பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டு செய்வது நல்லது. வரன்கள் கூட வந்து கை நழுவி செல்லலாம். என்ன இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிகளும் உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு எந்த வாய்ப்புகளை நீங்கள் தவறவிட்டீர்களோ அது மீண்டும் வந்து அந்த வந்த வாய்ப்புகளையும் நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாமல் கூட போகலாம். எனவே மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு நாடி வந்தவர்களுக்கு உதவி நலம் காணுகின்ற நாள். இன்று நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக விளங்குவார்கள். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்டு வெற்றியை காணப்போகின்றீர்கள். பெரிய மனிதர்களை சந்திப்பால் பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் உண்டு. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் இருக்கின்றார். சந்திரனோடு கேது இருக்கின்ற பொழுது மன அமைதி குறைவாகவே இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற இயலாது. கொள்கை பிடிப்போடும் செயல்படுத்த இயலாது. குடியிருக்கும் விட்டால் சில பிரச்சனைகள் வரலாம். உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். வளர்ப்பு பிராணிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வியக்கும் தகவல் வீடு வந்து சேர்கின்ற நாள். முன்னேற்றத்திற்கு முதல் படி எடுத்துக் கொடுக்க நண்பர்கள் வந்து சேர்வார்கள். முக்கிய புள்ளிகளும் உங்கள் இல்லம் தேடி வரலாம். இன்று நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் தொழில்விடும். நினைத்தது நிறைவேறப் போகின்றது. வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காண வேண்டும் என்று வணங்கி வருவதற்காக ஆயத்தம் கூட செய்யலாம். குறிப்பாக இந்த ஆடிச்சுவாதி என்பதனாலே அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று வழிபட்டு வருவது நன்மை தரும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 8லே சூரியன். அரசியல்வாதிகளாக இருந்தாலும் அரசியல் களத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் எதிரிகளின் தொல்லை கொஞ்சம் அதிகரிக்கலாம். நினைத்தது நினைத்த நேரத்தில் செய்ய இயலாது. திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கூட பணி நீக்கம் செய்யும் அளவிற்கு ஏதேனும் பிரச்சனைகள் வரலாம். கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்திலே செவ்வாய் அடியெடுத்து வைத்திருக்கின்றார். ஆவணங்களில் கையெழுத்திடும் பொழுது அதிக கவனம் செலுத்த வேண்டும். புதிய ஆவணங்களில் நீங்கள் கையெழுத்திடுகின்ற பொழுது நிச்சயமாக அதிக கவனம் செலுத்த வேண்டும். இல்லையில் ஏதேனும் பிரச்சனைகள் உருவாகலாம். அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. உங்கள் முன்னேற்றத்தை பற்றி மற்றவர்களிடம் எடுத்துரைக்க வேண்டாம். வீடு கட்டுவது பாதியில் இருக்கிறதே, இடம் வாங்கியது பத்திரம் பதியவில்லையே என்றெல்லாம் கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் செவ்வாய் பேச்சு வரை கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு வக்ரச்சனியின் ஆதிக்கத்தால் வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படும். நீங்கள் என்னதான் உழைத்தாலும் உழைப்புக்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்காது. இல்லத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்களா என்பது சந்தேகம்தான். உத்தியோகத்தில் கூட விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயமாக செய்யலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். இடமாற்றங்கள் உங்களுக்கு இனிமை தரும் விதம் அமையப் போகின்றது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டும். அமைதி கிடைக்க ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பது நல்லது. தொழில் கூட்டாளிகளிடம் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம். தொல்லை தரும் எதிரிகளின் பலமும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். உங்களுக்கு கூடுதல் பொறுப்பை தந்து மனக்கலக்கத்தை உருவாக்கலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.